நமஸ்காரம். சட்டத்தை நம் இஷ்டத்துக்கு வளைக்க முடியுமா? வாதாடி பார்க்கலாம். ஆனால் சட்டம் உறுதியாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த சட்டத்தில் மாறுதல்கள், முன்னேற்றங்கள் இதெல்லாம் வரும். இது நாம படிக்கிறோம். பாடப்புத்தகத்திலேயே சட்டங்கள் கொடுக்கப்படுகின்றன. வண்டி ஓட்டுவதிலிருந்து எத்தனையோ விஷயத்துக்கு எத்தனையோ சட்டங்கள். வரி கட்டுவது, வண்டி ஓட்டுவது, குற்றங்கள், குற்ற இயல், இப்படி எத்தனையோ சட்டங்கள். அதே போலத்தானே தர்மம். நாம் எடுத்ததற்கெல்லாம் தர்மசாஸ்திரம்னு சொல்லுகிறோம். தர்மத்தின்படி வாழ வேண்டும், அதர்மத்தின்படி வாழாதேன்னு சொல்லுகிறோம். ஆனால் அந்த தர்மம் உறுதியானதா? எப்போதும் ஒரே படிப்பட இருக்குமா அல்லது மாறிக்கொண்டே இருக்குமா? தர்மத்தையும் என் இஷ்டத்துக்கு வளைத்துக் கொள்ளலாமா? வாதாடி வென்று விடலாமா? இது கேள்வி. தர்மம்ங்கிற சட்டம் தானே. சட்டம் அவ்வப்போது மாறுகிறா போலே தர்மமும் மாறுமா? நான் செய்துதான் தர்மம், நான் அதர்மத்தையே செய்துவிட்டு இல்லை இது தர்மம் தான், எனக்கு இது தர்மம் தான் என்று வாதாட முடியுமா? மேலோட்டமாக பார்த்தால் முடியும்னு தோணும். ஏனெனில் தர்மம் அவ்வப்போது மாறுபடுகிறது. யுகத்துக்கு தகுந்து மாறும். கிருத்தயுகம், திரேதாயுகம், இப்ப துவாபர யுகம், இப்ப கலியுகம். கலியுகத்துக்கு தர்மம் வேறு. ஆபத்து காலத்தில் தர்மம் வேறு. நான் சுகமாக இருக்கும்போது வேற தர்மம். இது ஒரு உயிருக்கு ஆபத்துன்னு வந்தால் அப்ப தர்மம் மாறும். 12 வயசுக்கு மேற்பட்டவர்கள், அவர்களுக்கு எது பாவமோ அது 12 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு பாவமாகாது. அவர்களுக்கு கர்மமே சேராது. அரசர்களுக்கு தர்மம் வேறு. ராஜ தர்மம்னு சொல்லுகிறோம், ஆபத் தர்மம்னு சொல்லுவோம். சாமானிய தர்மம், விசேஷ தர்மம். பொதுவா செய்ய வேண்டிய தர்மங்கள். ஆனால் விசேஷ காலங்களில் இதை காட்டிலும் அதைத்தான் பார்க்க வேண்டும்னு வரும். பொய் சொல்லக்கூடாது, அதர்மம். பொய் சொன்னால் அதர்மம். ஆனால் ஒரு பிராணியை காப்பாற்றுவதற்காக பொய் சொன்னால் அது தர்மம். அப்ப இந்த அளவுக்கு தர்மம் மாறி மாறி போகிறது. ஆண்களுக்கு தர்மம் வேறு, பெண்களுக்கு தர்மம் வேறு, வயோதிகர்களுக்கு தர்மம் வேறு, உடம்பு சரியில்லாதவர்களுக்கு தர்மம் வேறு. இப்படி மாறி மாறி இருக்கும்போது நான் எதற்குள்ளும் நிழல் தேடிவிடலாம். நான் இந்த கேட்டகரி அப்படின்னு சொல்லி எனக்கு ஒவ்வாததை சொல்லிவிடலாம். அப்படி பலரும் செய்கிறார்களே. அப்ப இந்த தர்மத்தை எப்படி நம்புவது? கவலை வேண்டாம். எப்படி இதெல்லாம் வெவ்வேறு தர்மம்னு சொல்லிக் கொண்டு வந்தோமோ அதே போல சாட்சாத் தர்மம்னு ஒன்று இருக்கிறது. அதுதான் பகவான். சாட்சாத்தாக நேரே அவரே தர்மம். அவரை குறித்து செய்யப்படுவது தர்மம்னு மட்டுமில்லை, அவரே தர்மம். கிருஷ்ணம் தர்மம் சனாதனம், ராமோ விக்கிரகவான் தர்மஹா. எப்ப அவரே தர்மம் ஆகிவிட்டாரோ நம் இஷ்டத்துக்கு தர்மத்தை வளைப்பதற்கெல்லாம் அவர் உடன்பட மாட்டார். நாம பண்ணி பார்க்கலாம். ஆச்சார பிரபவோ தர்மஹா தர்மஸ்ய பிரபுர் அச்சுதா. தர்மத்துக்கு தலைவன் பிரபு அச்சுதன் பகவானே. அவரை ஏதாவது நான் வளைக்கிறேன், அவரே தர்மம்னு சொன்ன பிற்பாடு என்னிட்டத்துக்கு வளைக்கிறேன்னு சொன்னால் அவர் உடன்பட போவதில்லை, விட்டுக் கொடுக்கவும் போவதில்லை. அவருக்கு எப்படி தெரியும்? நான் தான் சட்டத்தில் இருக்கும் நுணுக்கம் தெரிந்து வைத்திருக்கிறேன், சட்டத்து ஓட்டைகள் எனக்கு தெரியும். இதை போல் பேச போனால் இந்த இதயம்ங்கிற ஓட்டைக்குள் தான் அவர் உட்கார்ந்து இருக்கிறார். மற்ற பேரை வேண்டுமானால் ஏமாத்தலாம், உள்ளே இருப்பவரை எது தர்மம்னு சொல்லி எப்படி ஏமாத்துவது? அதனால் யாரேனும் அதர்மத்தை செய்துவிட்டு
தர்மம்னு வாதாடி ஜெயித்து விட போகிறார்களே, நடக்கலாம், கொஞ்ச காலத்துக்கு நடக்கலாம். ஆனால் காலம் தள்ளி அதை கண்டிப்பாக அவர் சரி செய்து விடுவார். இந்த கிவிங் அ லாங் ரோப்னு சொல்லுகிறா போலே நீண்ட கயிறு விடலாம், ஆனால் இறுதியில் அந்த கயிற்றை இழுத்து விடுவார். வேதங்கள் எது தர்மம்னு ஒத்துக்கொண்டிருக்கின்றனோ அதுதான் தர்மம். இதை அதர்மம்னு வேதம் சொன்னால் அது அதர்மம். அதன்படிக்குத்தான் பெருமானும் உள்ளே உட்கார்ந்து கொண்டு மேற்பார்வை பார்க்கிறார். அதில் நம்பிக்கை இருந்து ஆகவே அவரை நான் ஏமாற்ற முடியாதுன்னு இருப்பதுதான் தர்மம். யாரோ வெளி மனுஷர்கள் எல்லாம் இவன் அதர்மமா தர்மம் செய்கிறானான்னு மேற்பார்வை பார்ப்பார்கள். அது இல்லை, அவர்களையெல்லாம் ஏமாற்றி விடலாம். உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் உடனிருந் தருதின்னு ஆழ்வார் பாடுகிறார். உள்ளேயே உட்கார்ந்து கொண்டு நான் தர்மத்தின்படி நடக்கிறேனா வளைக்க பார்க்கிறேனா என்று அவர் கணக்கு வைத்துக் கொள்ளுகிறார். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.